ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Realme GT6ன்ற இந்த ஃபோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா Realme GT60யோட ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நான் ஐபாட்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு 40,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்கிறது தான் இந்த Realmeயோட GT6ன்ற இந்த மாடல். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ரியல்மியும் ஐக்யூ போல பிளாக் கலர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான பாக்ஸ். அதில் ஏஐன்னு போட்டிருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, கேஸு, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸு, சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் உள்ளே இருக்குது. அதை வந்து பின்னாடி பெருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 120 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்குது. அண்ட் தென் USB to C டைப் கேபிள் இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு பாக்ஸில் வந்து வர்றது. அது தவிர வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபோனில் அன்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு டிசைனில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. 60 பார்த்துட்டு 6 பார்க்குறப்ப இதில் இன்னும் ஒரே ஒரு சேஞ்சஸ்னால் பின்னாடி இருக்கிற பேக் கேஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 60ல் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அது கிளாஸ் லுக்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான். அது என்ன மேடானது அதெல்லாம் வந்து இவங்க மென்ஷன் எதுவும் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன் அண்ட் லுக்கை பற்றி பார்ப்போம். லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறது நல்லா ஸ்லிம்மாக ஒரு பர்ஃபெக்டான ஒன் ஹேண்ட் யூஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃபோன் தான். அண்ட் வெயிட்டுமே அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல, நல்லாவே வந்து இருக்குது. இன்னும் ஒரு மைனஸ்னால் அந்த பின்னாடி இருக்கிற கிளாஸில் நமக்கு வந்து ஃபிங்கர் மேட்சஸ் நிறையவே வந்து தெரியுது. அது ஒன்று தான் வந்து இதில் இருக்கிற மைனஸு. மற்றபடி டிசைன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் டிசைனை வந்து நமக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து டிசைனில் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. நெக்ஸ்ட் ஃபோனோட பிசிக்கல் ஓவரி போயிடலாம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர் கிரில் ஒன்று இருக்குது. அண்ட் பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது, மைக் ஒன்று இருக்குது, அண்ட் டைப் சி போர்ட்டு 2.0 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டில் பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் பட்டன் நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ லெஃப்ட்டில் எதுவுமே கிடையாது, நமக்கு பிளாங்காக தான் இருக்கும். அண்ட் தென் சிம் ட்ரேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் டியூவல் சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து 5G சிம்முக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அதில் வந்து மெமரி கார்டு மட்டும் போட முடியாது. இது ஒரு மைனஸு. அண்ட் தென் இன்னொரு மைனஸ் என்னென்னா நமக்கு இதில் ஆடியோ ஜாக் கிடையாது. கண்டிப்பாக ஆடியோ ஜாக் எடுத்தால் தான் ஸ்லிம்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடியோ ஜாக் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுது. பட் ஆனால் அது வந்து எந்த ஃபோன்லையுமே வரதில்லை. இதுதான் நம்ம வந்து மைனஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K LTPOD AMOLED கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1 to 120 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு இதில் கஸ்டமைஸ் ஆகும். ஏற்கனவே நான் 60ல் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் 6000 ஹெர்ட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்குது. அது நம்ம மோட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா எக்ஸ்ட்ரா பிரைட்னஸை வந்து நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நமக்கு லோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2160 ஹெர்ட்ஸுக்கு வரைக்கும் நம்மளால் டிம்னஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல வந்து ஒரு டிம்மான டிஸ்பிளே வர வச்சுக்க முடியும். அண்ட் தென் ஃப்ளிக்கரிங் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். அண்ட் ஸ்லிம்மான ஒரு பெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ பெசல்ஸ் அந்தளவுக்கு நமக்கு ஃபீல் பண்ண முடியல. நல்ல ஒரு வீடியோஸ்க்கும் சரி நல்லாவே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. அண்ட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் HDR சப்போர்ட் இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் HDR இல்லைன்ட்டு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எதனா ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கும் HDR வந்து சப்போர்ட் வந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூமே இதில் கிடையாது. ஸோ அது மட்டும்தான் மைனஸாக நிறைய யூடியூப்ஸில் வந்து பேசியிருந்தாங்க சேனல்ஸில். இப்போ அதையுமே வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாகவே ஆகிடும். அண்ட் டிஸ்பிளேவில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டையும் சரி அண்ட் வீடியோஸ் பார்க்குறப்பையும் சரி நல்ல சேச்சுரேட்டடான நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹைலி சேச்சுரேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் டிஸ்பிளேவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமைசபிளாக இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அவங்க கம்யூனிட்டி பேஜில் வந்து அவங்களே வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி போட்டிருப்பாங்க எப்படி என்ன பண்ணணுன்ட்டு. OnePlusல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வரக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இதில் வந்து நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். ரியல்மியில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தனியாக வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் எல்லாமே குயிக்காக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் தனியாக வந்து பார்த்துருப்பீங்க. டியூவல் ஸ்பீக்கருமே வேறு லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு மியூசிக் ஃபீலிங் கொடுக்குது. கேம் விளாட்றப்பையும் சரி வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து கேப்சர் பண்ண முடியுது. அண்ட் கேம்ஸில் வர ஃபுட் பிரிண்ட்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்து கிளியராக ஆடிபிளாக இருக்குது. நல்லா வந்து டீட்டெயிலிங்காக இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இவங்களே தனியாக ஒரு OS இதில் ரன் பண்ணுறாங்க. அது என்னன்றது வந்து நமக்கு தெரியல. அது மூலியமாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து தருது. இந்த ஃபோனோட OS பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா Android 14 தான் வந்து பாக்ஸில் வந்துச்சு. இன்னும் அப்டேட் எதுவும் வரல. அண்ட் 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்குது. 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் தென் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் Snapdragon 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே வந்து ஒரு கேமிங் ப்ராசஸ் நம்ம வந்து கிடைக்கும். நல்ல அண்டர்ஸ்கோருமே வந்து ரன் ஆகுது.
நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் அண்ட் ரோமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிறது 512 GB ரேம் வந்து வச்சுருக்கோம். ஆனால் இதில் இன்னும் 2 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 256ல் 8GB ரேமு 12GB ரேமு 2 வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 512ல் 12GB ரேம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து சொல்லிடுறேன், செக் பண்ணிங்க நீங்கள் வேணாலும். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸில் ஃபுல்லு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 பேண்ட்ஸ் 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல 5G வந்து நமக்கு இன்டரப்ட் இல்லாமல் வந்து கிடைக்கும். அண்ட் தென் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் 6 வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 சப்போர்ட் இருக்குது. அண்ட் NFC-வும் இது சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரா போய்டும். கேமரா தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சோனியோட சென்சார்ஸ் வந்து டெலிஃபோட்டோவுக்கு இல்லாமல் மெயின் கேமராவுக்கும் சரி வைட் ஆங்கிளுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்குமே வந்து சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான OIS சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அவுட்புட்ஸ் எல்லாமே கிடைக்குது. பின்னாடி வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் செகண்டரி கேமராவான டெலிஃபோட்டோ லென்ஸுக்கு 50 மெகாபிக்சல் சாம்சங்கோட சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிளுக்கு சோனி சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்ஸ் தான் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட சென்சார் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 4K 60 FPS வரைக்குமே வந்து வீடியோஸ் வந்து நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட அவுட்புட்ஸ் எல்லாமே நான் வீடியோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP65 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தண்ணியில் போட்டு எடுக்க முடியுமானா அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான். ஸோ தண்ணியில் போட்டு எடுத்துடாதீங்க. அது வந்து வேறு ஃபோன்ஸ் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கிராம்ஸில் நல்லா வந்து ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியல. ரொம்பவே வந்து லைட்டான வெயிட்ஸில் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கேமிங்க்கு வரும். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு தான் இந்த மெயினான இந்த ஃபோனே வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோருமே வந்து மில்லியன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்குனே வந்து தனியாக என்ன பார்த்திங்கன்னா இல்லை ஹை கிராஃபிக்ஸில் நம்மளால் கேமிங் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கேம் மோட் ஆன் பண்ணுறது மூலிமா நமக்கு வைப்ரேட்டர் மோட்டார்ஸ் ஆன் பண்ணி நல்ல ஒரு கேமிங் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வைப்ரேஷனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை மியூசிக்லேயும் வர வைப்ரேஷன்ஸை வந்து நமக்கு ஸ்பிட் பண்ணி நம்ம ஹேண்டில் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு ஃபியூச்சராக வந்து நமக்கு இருக்கும். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்சன் இம்பேக்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்புறம் PUBG இது எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தப்ப எனக்கு எந்த ஒரு சின்ன ஒரு லேகுமே வந்து ஃபீல் பண்ண முடியல. கேமிங்காக தான் இந்த ஃபோன் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக இது ரெஃபரபிள் தான், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். கேமிங்க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஐஃபோன் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அதை விட கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு கேமோட பொறுத்த வரைக்கும். அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்ட்ரீம் ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணிக்கிறதுல எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது. அண்ட் தென் எந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக இருந்தாலும் சரி நமக்கு நல்ல மைனட்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் நல்ல ஃபோட்டோ அவுட்புட்ஸ் தான். நம்ம நேரில் பார்க்குறப்ப அந்த டிஸ்பிளேவில் பார்க்குறப்ப இன்னும் நல்லாவே வந்து நமக்கு தெரியும். வீடியோஸுமே 4K 60 FPS நம்மளால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்டெபிளைசர் அதாவது OIS வந்து நம்ம ஆன் பண்ணி எடுக்கணும்னா 1080 60 30 அப்படி தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணி எடுக்கும் இது இருக்குது. ஸோ அது மட்டும் எல்லா ஃபோன்லேயுமே அப்படி தான் ஐடியான்னு தெரியல. ஆனால் OIS-ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அல்ட்ரா OIS ஆன் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நல்லாவே வந்து ஷேக் இல்லாமல் வந்து நமக்கு கிடைக்குது. அண்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோலையுமே நல்லா வந்து 240 FPS வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா வந்து ஸ்லோ மோஷன் வந்து நமக்கு கிடைக்குது அவுட்புட்டு. வைட் ஆங்கிள் எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி அண்ட் தென் போர்ட்ரேட் எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி ரெண்டுமே வந்து நல்ல தரமான ஒரு அவுட்புட் கிடைக்குது. போர்ட்ரேட் எடுக்கிறப்ப நல்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி சூப்பராக வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுலமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் வீடியோவில் ரியல்மியில் மட்டுமே தரக்கூடிய அந்த ப்ரோக்கன் ஃபீச்சர் வந்து இருக்கான்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் இன்னும் இல்லையான்னு தெரியல. அது மேபி அப்டேட்டில் அவங்க கொடுத்துடலாம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து வரதில்லை. ரியல்மியில் வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 8 சீரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்கன் வீடியோ ஷூட்டிங் அப்படின்ற இந்த இது மட்டுமே இவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 40,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கும் கேமராவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஒர்த்து. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸ் இருக்குன்ட்டு. நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 42,000 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் காட்டிகிட்டு இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ரெடியூஸ் ஆனாலுமே ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனாலுமே நான் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன், அதை செக் பண்ணிங்க. அண்டு 40,000 ரூபாய்க்கும் ஒர்த்தான ஃபோன் தான். கண்டிப்பாக வந்து கேமிங்க்கு வாங்கணுன்னா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். அண்ட் தென் சார்ஜுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிடும். அண்ட் தென் வீடியோவுமே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் தென் வீடியோ கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கேரி பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறப்ப அல்டிமேட்டாகவே வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் தென்
லுக் வைஸ் அந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுமே நம்ம இருக்கும், நல்ல ப்ரீமியம் லுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.